பல்வேறு போராட்டங்களை வச்சு கோட்டை முற்றுகைன்னு வச்சுருந்தாங்க. கோட்டை முற்றுகைக்கு சத்திரம் ஊழியர் யாரும் உள்ளே வரக்கூடாது, பென்ஷன் கோட்டை வந்து பிடிச்சி போட்டாங்க. அவ்வளோ பேரும் தாண்டி நம்மளுக்கும் சில பாடங்கள் தெரியுங்களா, கோட்டைகளே நுழைச்சாச்சு. ஏம்மா வந்துட்டாங்க சத்திரம் ஆளுகள், இனிமேல் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த உங்களோட தந்தையார் உணர்ந்ததுனால தான் அன்னைக்கு பென்ஷன் அறிவிச்சாரு. என்ன 500, 600, 700. அடுத்து படிப்படியாக போராடி 1500 வாங்கினோம், இன்னைக்கு 2000 வாங்குறோம். இதே அவரோட கொடுத்தாச்சு. 50-40 வருஷம் பணியை முடிஞ்சுட்டு யார்கிட்டையுமே கேட்க முடியாது. உங்ககிட்ட போராடி வாங்கக்கூடிய சக்தியை நாங்கள் ஏற்படுத்துவோம். அனைத்து மையங்களையும் பூட்டிட்டு கட்டாயமாக அவங்க வேற மாதிரி பிரச்சாரம் பண்ணி நம்மகிட்ட ஓட்டு வாங்கினாங்க. நம்மளும் ஓட்டு போட்டோம். ஏன்னா அவங்க வந்தால் தான் செய்வாங்கங்கிறது எல்லாரும் அறிஞ்சு செய்யணும். ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்க ஆட்சி அன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு இந்த நம்ம ஸ்டாலினோட ஆட்சி. 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இந்த மாதம் ரிட்டையர்டு, அடுத்த மாதம் ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. நல்லா செலவழிச்சு வட்டி வாங்கி வீடு கட்டி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த மாதம் 1 ரூபா கூட கிடையாது, பென்ஷன் கிடையாது, சம்பளம் கிடையாது. அவங்களாம் எவ்வளோ ஒரு இதில் இருக்காங்க தெரியுமா? அப்படி ஒரு செயல்பாட்டில் இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஓஏ போஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ரெக்கார்ட் கிளாஸ் தான் கேட்டுருக்காங்க. தமிழ்நாடு அளவில் 36 பேருக்கு ரெடி ஆகி வச்சுட்டாங்க. அதாவது நம்ம ஒரு போராட்டம் பண்ண எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. உடனே அவங்க என்ன ஆர்டர் அடிக்க வந்தாங்க. நாங்கள் ஒரு வேளை ஜென்ஸ்லாம் போடுறாங்களோ ஒவ்வொருத்தையே கேட்கும். தகவலின்படியே சேர்த்து தாரோம் அப்படின்னு அன்னைக்கு சொல்ல போய் தான் அன்னைக்கு அந்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. இதே அவரோட அப்பா ஆட்சியில் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருந்தவங்களுக்கு ஆசிரியர் பணி கொடுத்தாங்க, ஒரு தகுதி தேர்வு வச்சு. அதே மாதிரி டைப்பு இதெல்லாம் முடிச்சிருந்தவங்களுக்கு ஒரு சின்ன கேட்போம். அது போக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்சாயத்து கிளத்துலாம் நமக்கு பிறகு என்ன முடியாதா, கட்டாயம் நம்மளும் செய்வோம். நமக்கு இப்போ என்ன செய்றாங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் ஏம்மா நான் போகலை எனக்கு வேண்டாம், இப்பயே நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். அங்கேயும் போய் இந்த 1 லட்சம் ரூபாய் கேன்சல் அப்படி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ சிலர் ஏதோ நம்ம